விஜய் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் வந்து சமரசத்தெலாம் செய்ய மாட்டேன், ஆம், ஆம், எதுக்காகவும் எந்த சமரசமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்று என்னென்னா, அரசியலில் ரொம்ப நாள் நீடிக்கணும்னா சமரசம்லாம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நாம் தமிழர் பார்த்துருப்பீங்க, இன்ன வரைக்கும் அவங்க அப்படி தான் பண்ணி போயிட்டுருக்கு. இப்போது இந்த வாட்டி ஆட்சி மாற்றம் ஏற்படலைன்னா விஜய் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் விஜயை வச்சு செஞ்சு விட்ருவாங்க. முடிய அவர் கையில் தான் இருக்குது. ஏன்னா எனக்கு இந்த ரிசல்ட் எப்படி வரும் எனக்கும் தெரியல, ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அப்பர் ஹேண்டில் இருக்கிறது திமுக தான். 40% கிட்ட சொல்கிறாங்க. ஏடிஎம்கே 37 சொல்கிறாங்க நிறைய இதில். டிவிக்கு வந்து 15, 16, மேக்ஸிமம் 17 இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறது, ஏன்னா நமக்கு வந்து ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா, டிவிக்கு ஓட்டு பார்த்திங்கன்னா 40 வயசுக்குள்ளே. அதில் 40 வயசுக்குள்ளே வந்து எல்லோரும் போடுவாங்களான்னு தெரியாது, புரியுதுங்களா? எல்லோரும் போட்டால் பரவாயில்ல, எல்லோரும் போட மாட்டாங்க. அதில் திமுக போவோம், ஏடிஎம்கே போவோம், நாம் தமிழர் போவோம். ஸோ அதுவே 3 பங்காக, அதுவே 4 பங்காக பிரியுது. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் இல்லை ரொம்ப கஷ்டம். ஏன்னா எந்த கூட்டணியும் வரல, காங்கிரஸ் வந்து கடைசியில் ஏமாத்திருச்சு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். விஜய் ஏதாச்சும் ஒரு மேஜிக் பண்ணுறாரான்னு சொல்லிட்டு. என்ன மக்களே, அப்படி தானே? கமெண்ட்ஸில் போட்டுருங்க. எதாவது தப்பாக பேசியிருந்தா, சரியாக பேசினா எனக்கு வார்த்தைகள் சொல்லுங்கள்.